ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்டு இருக்க உங்களோட A to Z மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தம் 6 வீடுங்க. அதில் வந்து இப்போ ஒரு 3 வீடு ரெடி ஆயிருக்கு. இதில் ஒரு 3 வீடு புக்கும் ஆயிருக்குங்க. ஸோ இப்போதைக்கு அவைலபிள் 3 ஹவுசஸ் தான் இருக்குங்க. எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குங்க. சென்னையில் வீடு வாங்குறது ஒரு கனவுங்க. அந்த கனவை நினைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட A to Z மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு, இந்த வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. இதுக்கோ ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷனில் நல்ல ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாக வந்து இருக்குங்க. ஸோ செட்பேக் உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் எந்தவித டச்சும் இல்லாமல் செட்பேக் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி நிறைய சைட் விசிட் இருந்ததுனால நம்மளால் பகலில் கொஞ்சம் எடுக்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 crore and 20 lakhs வருங்க இந்த பட்ஜெட்டு. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இங்கே கார் பார்க்கிங்க்கு கேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து விசிட்டருக்கு என்ட்ரன்ஸுக்கு ஒரு கேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு 24 feet ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் இருக்குங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர் கேட்டு. இது வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் பண்ணியிருக்காங்க. இது கார் பார்க்கிங் கேட்டு, அதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கொயர் டியூப் ராடில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டெப்ஸ் நல்லா ஹைட்டாக வச்சு இது கார் பார்க்கிங் ஏரியாங்க. கார் பார்க்கிங் ஏரியா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு ஒரு 16ன்ற சைஸில் இருக்குது. மேலே ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இதுதாங்க. கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து செப்டி டேங்க்கு, சம்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. 3 phase EB வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்குங்க. நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொஞ்சம் போடுங்க, ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் புக் ஆகிடுது. நீங்கள் போகிற வீடெல்லாம் நல்லா அழகழகான வீடு போடுறீங்க, ஆனால் வீடு கேட்டால் அவைலபிள் இல்லைன்றீங்க. அதனால் கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறீங்க. ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இப்போ 3 வீடும் புக் ஆகிருக்குங்க. ஸோ அதனால தான் கஸ்டமர் ஆகிய உங்களுக்காக நான் இது வந்து பண்ணி கொடுத்துருக்கேங்க. மெயின் டோர் வந்து உங்களுக்கு ஈஸ்ட் பார்த்துருக்குங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் மெயின் டோர் வச்சுருக்காங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. இதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மெயின் டோர் வந்து இன்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து செட்பேக் ஏரியாங்க. செட்பேக் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். நல்ல எலிவேஷனில் அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்பாட்லைட்லாம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் வியூ நல்லா இருக்குது. எலிவேஷன் டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டைல்ஸாக ஒட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸு. உள்ளே என்ட்ரு ஆனவுடனே இது வந்து ஹால் தாங்க பார்க்குறோம். ஹாலில் ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஹால் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4x2 டைல்ஸ் வந்து அழகாக போட்டிருக்காங்க. நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷ் இருக்குங்க இந்த ஹாலோட சைஸு. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருப்பாருங்க. அது வந்து டிவி யூனிட்டுக்கு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் கீழே வந்து நீங்கள் இன்வெர்டர்லாம் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து அழகாக ஸ்பாட்லைட் போட்டு உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு பிரம்மாண்டமான இது லுக்கில் இருக்குங்க. அங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, மொத்தம் 2 விண்டோ. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு. நல்ல வெளிச்சம் காற்றுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த சைடில் வியூவிலேருந்து நான் உங்களுக்கு வந்து ஹால் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து வாஷ் பேஷன் வந்துடுங்க. இங்கே வந்து நீங்கள் டைனிங் ஏரியா போட்டுக்கலாம், இங்கே சோஃபா போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது கீழேருந்து மாடியோட வியூ தான் பார்க்குறோம். மேலே வந்து டெஃப்லான் க்ளோஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டுங்க. காமன் டாய்லெட்டுக்கு நல்ல ஒரு யூபிவிசியில் டோர் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து கிரே கலரில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுலேயும் சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஃபுல்லாகவே மாடுலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குங்க, ஏன்னா வந்து இப்போ தான் வந்து இன்டீரியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குங்க. கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பில் ப்ரூஃபோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து இப்படி வழியாது, இப்படியே நீங்கள் தள்ளி அந்த சிங்கில் விட்டுருலாங்க. ஸோ இந்த கிச்சனோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9க்கு ஒரு 14ன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க. கிச்சனை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும். லேடிஸ்க்கு குறிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. இது ஷெல்ஃபில் இங்கே மேலே ஸ்பைஸ் ரேக்லாம் பண்ணியிருக்காங்க. மேலே இது வந்து லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அடுத்த வீடியோவில் இதோட ஃபுல் வீடியோ கொஞ்சம் நல்லா ஃபர்னிஷ் பண்ணதுக்கப்புறமேட்டும் போடுவாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கஸ்டமர் ஆகிய சொந்தங்கள் உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே மேக் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டால் உங்களுக்கு வியூஸ் வராதுன்ட்டு. எனக்கு வந்து என்னோட சொந்தங்கள் ஆகிய உங்களுக்கு தான்
நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. நல்ல ஒரு பெரிய விண்டோ, வுட்டன் விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 10ன்ற சைஸில் பெட்ரூமு, ஷெல்ஃபு, லாஃப்ட்டு, மேலே அங்கே ஒரு சீக்ரெட் லாஃப்ட்டும் இருக்குங்க. ஸோ ஃபேன் ஃபிட்டிங், லைட் ஃபிட்டிங் எல்லாமே இவங்க வந்து போட்டே கொடுத்துருவாங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் பார்த்தோம். வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க அந்த 2 பெட்ரூமும் பார்த்துடலாம். மாடிக்கு போகிற வழி தாங்க இது. மாடிக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிரானைட் போட்டிருக்காங்க. இதில் வந்து சைடில் டெஃப்லான் போட்டு எஸ்எஸ்ல ரைலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு பிரம்மாண்டமான லுக்காக இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாடியிலேருந்து இந்த ஹாலோட வியூ தான் பார்க்குறீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வியூவும். ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து லாபி ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகி மொட்டை மாடிக்கு போகுங்க இந்த ஸ்டெப்ஸு. இங்கே ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோர் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெட்ரூம்ங்க. பெட்ரூமா இல்லை ஹாலான்னு தெரிலங்க, அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குங்க அந்த பெட்ரூமு. பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கு ஒரு 17ன்ற சைஸில் இருக்குங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் அழகாக போட்டிருக்காங்க. ஃபேன் ஃபிட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் காற்று இருக்குங்க. ஸோ செட்பேக்லாம் நல்லா சூப்பராகவே விட்டு கட்டியிருக்காங்க. பாருங்கள் பெட்ரூமோட ஃபுல் வியூ பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த பெட்ரூமு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 டபுள் காட் போடலாம், அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் அவங்க பார்க்குறோம். இது வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு, அட்டாச் டாய்லெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6க்கு ஒரு 9ன்ற சைஸில் இந்த பெட்ரூம், இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இது ரெஸ்ட் ரூம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய வீட்டில் இந்த சைஸில் பெட்ரூமே இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த லாபி ஏரியாவிலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட டோரும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம்லேயும் நல்ல ஒரு பெரிய விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, அங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோங்க. நல்ல பெரிய விண்டோ. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 17ன்ற சைஸில் இருக்குங்க. இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பேஷியஸான விண்டோ, 2 டபுள் காட் போடலாம் இதில். அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்டாச் டாய்லெட் தாங்க. இதுவும் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு ஒரு 8ன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூமுங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றியும் ஒரு கவலையும் இல்லைங்க. ஸோ இதுலேயும் டபுள் கலர் சைடில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நல்லா அழகான வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனிக்கு டோருங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இது பால்கனியோட சைஸ் தான். பால்கனியோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 18ன்ற சைஸில் இருக்குங்க. மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்த ஸ்பாட் லைட் போடுறேன் பாருங்கள். மேலே வந்து ஸ்பாட் லைட் போட்டு இங்கே வந்து எலிவேஷனுக்கு டைல்ஸ் வந்து அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஒரு 3D டைலு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே ஒரு வாஷ் மிஷினுக்கு ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பால்கனி தான் பார்க்குறோம். இது வந்து ரோட் சைட் வியூங்க. ரோட் சைட் வியூ நல்லா கிளியராகவே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே என்ன, இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஏரியா நியர்பையில் நம்ம வந்து 40 lakhsலேருந்து வீடு வச்சுருக்கோங்க. ஸோ அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க மொட்டை மாடி போய்ட்டு மொட்டை மாடியும் பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு தாங்க. 3 BHK நல்ல ஒரு பங்களா டைப்பில் இருக்குங்க. பார்க்கும்போதே ஒரு ப்ரீமியம் லுக்கில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து மொட்டை மாடிக்கு போகிற வழி. இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடியிலையும் ஒரு அழகான சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இதுவும் காட்டுறேன். இது வந்து இங்கே ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மொட்டை மாடி பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வர மழை பெய்யுச்சு அப்படின்னா உங்களால் மொட்டை மாடியிலேருந்து வீட்டுக்குள்ளே தானே போவீங்க. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் மொட்டை மாடியிலே ஒரு சின்ன ஒரு ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டைல்ஸும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மழையை ரசிக்கிறதுக்காக நீங்கள் இங்கேயே ஒரு சேர் போட்டு கூட உட்காந்துக்கலாம். இங்கேயும் ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். மேலே ஓப்பன் டெரேஸு, ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்ல உங்களுக்கு வந்து
ஒரு உட்காந்து சிட் பேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து இந்த ஏரியா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு லைட் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் அன்பு பாரதி. எல்லாருக்கும் டாட்டா, see you, bye bye.